மோட்டோரோலா அவங்களோட G சீரிஸில் இப்போ புதுசாக G67 Power 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது டிசைன். எப்போவுமே மோட்டோரோலா இந்த G சீரிஸில் பெரிய லெவல் டிசைன் சேஞ்ச் பண்ணுறதில்ல, கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்குது அண்ட் நல்லாவும் இருக்குது அண்ட் 3 டிஃப்ரெண்ட் வேரியன்ட் கலர்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த கலர்ஸ் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டில் அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இங்கே LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் சரி அண்ட் கூடவே உங்களுக்கு பிக்சல் டென்சிட்டி பொறுத்த வரைக்கும் 391 பிக்சல்ஸ் per inch நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்குது. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இப்போ ஒரு G சீரிஸில் இப்போ புதுசாக மிலிட்ரி கிரேட் 810H ஸ்டாண்டர்ட் இந்த ஃபோன்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு ட்ராப் பண்ணாலும் சரி ஃபோன் டியூரபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இங்கே குவால்காமோட Snapdragon 7S Gen 2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் கொஞ்சம் பழைய ப்ராசஸர் தான் இல்லைன்னு சொல்லலை. பட் மற்ற பிராண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதே ப்ரைஸ் ரேஞ்சில் ரியல்மியாக இருக்கலாம் இல்லை ரெட்மியாக இருக்கலாம் அவங்க 6300 6400 யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ப்ராசஸர் அதை விட பெட்டராகவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் கேமிங் பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. ரெகுலர் யூஸ் கேஸ்க்கு தாராளமாக இந்த ப்ராசஸர் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோன் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான சோனியோட லிட்டியா 600 சீரிஸ் மெயின் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. செகண்டரி ஷூட்டர் உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2 அண்ட் தேர்ட் ஷூட்டர் தேவையே இல்லாத ஒரு கேமரா தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்போஸ் இந்த ஃபோனில் நீங்கள் வீடியோஸ் இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 4Kல வீடியோ ஷூட் பண்ண முடியாது. ஃபுல் HD 30 FPS தாராளமாக அந்த வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பேட்டரி. இந்த ஃபோனோட மெயின் ஹைலைட்டு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி தான். 7000 mAhக்கான பேட்டரி சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு 30 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மோட்டோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 130 மணி நேரத்துக்காக மியூசிக் ப்ளேபேக்கும் அண்ட் 33 மணி நேரத்துக்கான வீடியோ ப்ளேபேக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சப்போஸ் நீங்கள் கால்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா 49 ஹவர்ஸ்க்கான கால் பேக்கப்பும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பெரிய 7000 mAh பேட்டரியை வச்சு. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு 5G சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு உங்களுக்கு ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது அண்ட் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக டியூரபிலிட்டிக்காக இங்கே IP64க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக ஏதாவது வாட்டர் ட்ராப் பட்டுச்சு அப்படின்னா இந்த ஃபோனுக்கு எதுவும் ஆகாது. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே மோட்டோட ஓன் UIயான ஹலோ UX அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் மோட்டோரோலா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 1 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸ் அப்டேட்டும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? வெறும் 1 வருஷம் கொடுக்குறது அக்செப்டபிளா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 15,999 இருக்கும். அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட்டை பற்றி இப்போது அஃபிஷியல் ப்ரைஸ் கொடுக்கல, கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸாக உங்களுக்கு 14,999 இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா November 12th இந்த ஃபோனை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் மூலமாக சரி அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.